ஹாய் ஹலோ வியூஸ், நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையார்பட்டிக்கு வந்திருக்கோம். இப்போ மணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா 5:30 ஆகுது. 6 o'clock வந்து நட திறப்பாங்கன்னு சொன்னாங்க. ஸோ வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு குளிக்கிறதுக்கான ஸ்பெசிலிட்டி இருக்குது, பாத்ரூம் ஃபெசிலிட்டி எல்லாமே வச்சுருக்காங்க. இதுக்கு பின்னாடி தான் வந்து கோயில் இருக்குது. நம்ம பின் சைடு கோயிலுக்கு பின் சைடு இருக்கோம். இதெல்லாம் டூரிஸ்ட் பஸ் வந்துருக்கு. குளிச்சுட்டு சாமியை பார்க்குறதுக்கு லைனில் போகணும். இப்படியே போனோம்னா அந்தாண்ட தெப்பக்குளம் இருக்குது. தெப்பக்குளத்தை கிராஸ் பண்ணோம்னா கோயிலுக்கு ஃப்ரண்ட் சைடு போகலாம். கூட்டம் ரொம்ப அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லணும். 5:35 ஆகிடுச்சு. இப்போ நம்ம தெப்பக்குளத்தை போயிட்டுருக்கோம். இதுதான் என்ட்ரன்ஸாக இருக்கணும். சுக்கு காப்பி விற்கிறாங்க காலையிலே. இப்போ பார்க்குறீங்களா, இதுதான் வந்து பிள்ளையார்பட்டி தெப்பக்குளம். அப்படியே அந்தாண்ட பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்களா, கோபுரம் வந்து அந்த பக்கம் கிழக்கு பக்கம் பார்த்துருக்க கோபுரம் வந்து மெயின் கோபுரம். இங்கே இருக்கிறது தான் வந்து வடக்கு பக்கமாக இருக்கிறது தான் வந்து பிள்ளையாருக்கு மேலே இருக்கிற மெயின் சந்நிதியோட கோபுரம். அப்படியே பார்த்தீங்கன்னா தெப்பக்குளத்துக்கு பின்னாடி அந்த கோபுரம் இருக்குது. ஸோ நம்ம வந்து தெப்பக்குளத்தை சுற்றி கோயிலுக்கு போவாங்க. இப்போ வந்து நம்ம தெப்பக்குளத்தை சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கேற்ற வந்து நடைபாதையை வந்து அங்கே போட்டு வச்சுருக்காங்க. உண்மையிலே வியூ செம்மையாக இருக்குது. இயர்லி மார்னிங் நல்லா வியூ. தென்னை மரம் உண்மையிலே செம்ம சூப்பராக இருக்குது. அந்த சவுண்டு உங்களுக்கு கேட்குதுங்களா, குருவி சவுண்டு. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா மண்டபம்லாம் கட்டியிருக்காங்க. இப்படியே ஸ்ட்ரைட்டாக போகணும். நம்ம இப்போ நடந்து வந்த பாதை. ஸோ இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் வியூவிலேருந்து கோபுரத்தை பார்ப்போம். தெப்பக்குளத்து ஃப்ரண்ட் வியூவிலேருந்து. ஆக்சுவலாக ரோடு இதுதான் நாட்டுக்கு. நம்ம கோயிலை சுற்றி வர போகிறோம். உண்மையிலே இந்த சவுண்ட்லாம் கேட்கும்போது உண்மையிலே செம்ம சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், மாடு எல்லாமே உட்காந்துருக்கு. இந்த ஓடுலாம் பார்க்கும்போது ரொம்ப பழமையான வீடு நல்லாவே தெரியுது. இந்த இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் குப்பையாக இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் கிளியர் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ரெண்டாவது வந்து உங்கள் உள்ளுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா, குடைவரை கோயில் அப்படின்னு சொன்னாங்க. மலை கல் இருக்கும்ல, அந்த கல்லுலேயே உள்ளுக்கு குடைஞ்சி திருப்பரங்குன்றம் பார்த்துருக்கோம்ல, திருப்பரங்குன்றத்தில் முருகன் கோயில் வந்து குடைஞ்சிருக்கும்ல, அந்த மாதிரி வந்து இந்த கோயில்லையும் வந்து விநாயகர் சிலை வந்து 6 அடி உயரத்துக்கு மலை குன்றில் அடியில் வந்து குடைஞ்சி வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து பிள்ளையாரோட வாகனம் இருக்குங்களா. உண்மையிலே இந்த வியூ செம்மையாக இருக்குது. ஓகே, இந்த வியூ நல்லா இருக்குல்ல. ஓகே, இப்போ வாங்க நம்ம இந்த வழியாக போய் மறுபடியும் சுற்றி அங்கே ஃப்ரண்ட் வியூக்கு போவோம். அதாவது கிழக்கு வாசல், அந்த வாசலுக்கு போகலாம். அதிகாலை ஆக வந்து தெப்பக்குளத்தை சுற்றி இருக்கும்போது அந்த வியூ நல்லா இருக்குது. இந்த வீடெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப பழமையான வீடு. பக்கத்தில் தான் காரைக்குடிங்கிறதுனால வந்து அந்த பழமை மாறாமல் இருக்குது இந்த இடம் எல்லாமே. இது உள்ளுக்கு இப்போ கோயிலுக்கு போவோம். இதில் நடந்து போனோம்னா கோயில் வந்துடும். நம்ம பக்கத்தில் வந்துட்டோம். இப்போ தெப்பக்குளத்தை வந்து சுற்றி வந்துட்டோம். இந்த பக்கம் இதுலேயே கோயில் உள்ளுக்கு என்ட்ரன்ஸ் போவாங்க. ஏன்னா 6 மணிக்கு நட திறந்துருவாங்க. இப்போ இங்கே நின்றவங்க எல்லாமே வந்து உள்ளுக்கு போய் லைனில் நின்றுருப்பாங்க. ஸோ நம்மளும் போய் லைனில் நிற்போம். அந்த 6 அடி சிலை வந்து எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இது வந்து இது வழியாக தான் உள்ளுக்கு போகணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் எடுக்கலைங்கிறதுனால இந்த பக்கம் வியூக்கு வந்திருக்கோம். கால்நடைகள் காலால் நடந்த போது இதுதான் ஃப்ரண்ட் வியூ. மெயின் கேட், கோயிலோட மெயின் கேட். எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் வந்து வேண்டிக்கிட்டு நேர்ந்து விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கோயிலுக்காக. இதான் வந்து பிள்ளையார்பட்டி கோபுரம் என்ட்ரன்ஸ்.
அங்கே ஒரு கோயில் இருக்குது, பட் அது பூட்டியிருக்கு மலைக்கு மேலே. இப்போ நான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல, இந்த 6 அடி பிள்ளையார் வந்து கிழக்கு வாஸ். இதுதான் கோயில் உள்ளுக்கு. நம்ம உள்ளுக்கு போய் உள்ளுக்கு எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் அவுட் சைடு உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். இது வெளியில் இருக்க ஒரு பிள்ளையார். உண்மையிலே சின்ன குன்று மாதிரி இருக்கு. குன்றின் மீது அமைந்திருக்கிறார். அப்படியே பார்த்தீங்கன்னா இதில் நேராக போனோம்னா உங்களுக்கு அங்கே தெரியும், சின்ன சின்ன மலை தெரியுதுங்களா, அந்த மலையோட கண்டினியூஷன் தான் அந்த கோயில் உள்ளுக்கு இருக்கிற அந்த பிள்ளையார். வாங்க உள்ளுக்கு போய் பார்ப்போம். கண்டிப்பாக வீடியோ எடுக்க முடிஞ்சுன்னா எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, see you. கோயிலேருந்து வெளில வரோம். கோயிலுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே தெப்பக்குளம். உள்ளுக்கு ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, ஸோ வந்து யூஸ் பண்ணலை. இதில் தான் தேங்காய் உடைக்கணும். இந்த கோயிலுக்கு வந்து தேங்காய் உடைச்சா ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. அதனால் கண்டிப்பாக அந்த தேங்காய் உடைங்க. சூரிய உதயம். கோபுரம் இதான் சாமி, பார்த்துக்குங்க. உதயமாகுது. ஆக்சுவலாக சூரியன் வந்து முன்னாடியே வந்துருச்சு. அந்த வீடு மறைக்கவும் அப்படியே தெரியுது. சூரியன் வந்துருச்சு பாருங்க. இப்போ நம்ம இருக்கிறது வந்து பிள்ளையார்பட்டி கோயிலில் இருக்கோம். சாமியை பார்த்துட்டு வெளில வந்துட்டோம். 6 மணிக்கு நட ஓப்பன் பண்ணாங்க. உள்ளுக்கு போனால் கூட்டம் அதிகம் இல்லை. சாமியை பார்த்துட்டு வெளில வந்துட்டோம். இப்போ தான் ஒரு தேங்காய் உடைச்சாங்க, அதை லைவ் பண்ண முடியலையே. இதுதான் வந்து அதுக்கான கோபுரம். பார்த்துட்டீங்கல்ல, சூரிய உதயம் ஆயிடுச்சு. யாரோ தேங்காய் உடைக்கும் போது வீடியோ எடுத்தோம். இது சின்ன கோபுரம், அந்தாண்ட தெரியறது பெரிய கோபுரம். நம்ம இப்படி ரிட்டர்ன் வெளில போகலாம். நம்ம மகிழ மரம்னா ஆக்சுவலாக ஆடத்தவ மரம் மாதிரி தெரியுது, பட் மகிழ மரம்னு ஒரு மரம் வச்சுருக்காங்க. நம்ம மறுபடியும் இங்கேருந்து வியூ பண்ணுவோமா சூரியனை. இங்கே பாருங்க அவுட்டர். உண்மையிலேயே கோயில் வந்து நம்ம திருச்செந்தூர் கோயிலுக்கு போனோம்னா எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி உள்ளுக்கு இருக்குது. உள்ளுக்கு ஒரு இடத்துல கூட ஃபோட்டோ எடுக்க அலோடு கிடையாது. ஸோ வந்து நம்மளால் அதை வியூ பண்ணி காமிக்க முடியல. உண்மையிலே இந்த இடம் சூப்பராக இருக்குது. ஸோ வியூவர்ஸ், ஒரு சின்ன அப்டேட். இப்போ என்னென்னா ஒன்றும் இல்லை, அங்கே பார்த்தீங்கன்னா வந்து வடக்கு கிழக்கு மேற்கு 3 பக்கமும் செவுறு வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா தெற்கு பக்கம் அப்படின்னு சொல்லணும். தெற்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாறையினால் கவரப்பட்டிருக்கு. இந்த பாறையில் தான் வந்து அந்த 6 அடி விநாயகர் சிலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு மேலே வந்து செவுறு வச்சு கவர் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த கல்லுக்கு, அதாவது இந்த மலை குன்று இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி அந்த விநாயகர் சிலையை செதுக்கி அதை வந்து கோயிலாக ஆக்கியிருக்காங்க. அதனால் இது வந்து குடைவரை கோயிலில் இதுவும் ஒன்று. அதுக்கப்புறம் உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் இருக்கிற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கல்லால் செதுக்கி சுற்றி வர மாதிரி கோயிலே வந்து செம சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் வந்து ஒரு பிள்ளையார்பட்டியை விசிட் பண்ணுங்கள். ஓகே, see you next video.